Hi friends, it's such a joy to meet you through this program. இந்த நிகழ்ச்சி மூலம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி we have to build our life and make it look beautiful. We can't afford to degrade ourselves. அதுக்காக தான் we have to build castles. Build castles and don't dig graves. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய செய்கை மூலம் யோசிக்கிறது மூலம் நம்மளே வளர்ச்சிக்கு ஒரு தடையாகவோ நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டாகவோ காரியங்களை செஞ்சிடக்கூடாது. இதை குறித்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஐம் கோயிங் டு டாக் அபவுட் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்முடைய லுக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு. எனிவே பிஃபோர் ஐ கண்டினியூ ஐ டேக் இட் டு மை கான்சர்ட். அந்த கான்சர்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு பாடலை நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்ட பிறகு ஐ கம் அண்ட் ஜாயின் யூ. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் என் கண்மலை. Thank you Jesus. அவர் என் கண் நீரே
எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கையை அசைச்சு அவர் அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் சேற்றிலிருந்து தூக்கினார். ஏசப்பா செஞ்சார். மலையின் மேல் அவர்தான் சேற்றிலிருந்து நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. இன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. I hope you really enjoy that song. இன்றைக்கு நான் சொன்ன பாருங்க, நான் தொடர்ச்சியாக எப்படி we have to build our lives to be beautiful. அலங்காரமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக you have to paint it கலர்ஃபுல். அதை வந்து கிரேவோ பிளாக் ஆகவோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இல்லாதபடி லைஃபு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஃபுல் கலர் டிவி மாதிரி இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்முடைய அறியாமையில் நாமே வந்து நமக்கு வந்து முன்னேற்றத்துக்கு தடையாகிற ஒரு காரியங்களையும் நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல பிரகாசிக்கிறதுக்கு தடையாக நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் I was talking about how important it is to think that you are important. இப்போ இன்றைக்கி உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம் to look important. See, your looks are so important. You must look important. ஏன்னா லுக்ஸ் நம்முடைய தோற்றம், நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய ஸ்டைலு, வாட் எவர் யூ கால் இட், அதுக்கு வந்து ஒரு பேசுகிற தன்மை இருக்குது. பேசுகிற தன்மைனா சில சமயம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்ட உடனே அது நம்முடைய இட் லிஃப்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட், கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ ஃபீல் குட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் போகல, ட்ரையல் ரூம்லலாம் போய் நம்ம 2-3 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போய் இது நல்லாயிருக்கும். சில ட்ரெஸ்ஸு பாருங்கள் போட்ட உடனே யூ ஃபீல் என்னடா நம்மளா இவ்வளோ நல்லா இருக்குதா, நமக்கு நம்மளை வேறு மாதிரி இருக்கிறோம் பார்க்குறதுக்கு, இப்படியா இருக்கிறோம் நிஜமாவா, இவ்வளோ ஸ்மார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேலை செய்யுது. யாருமே சொல்ல வேண்டாம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடியில் பார்த்த உடனே அது நல்லா கரெக்டாக அமைஞ்சா மாதிரி இருக்க போல் யூ ஃபீல் ஸோ குட். You don't feel shabby.
யூ ஃபீல் ஸ்மார்ட். ஆட்டோமேட்டிக்லி பாருங்கள், அந்த திங்கிங் அந்த ஃபீலிங் உள்ள இட் இம்பைப்ஸ், இது உள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த மாதிரி நல்ல காரியங்கள் வந்துடுது உள்ள டக்குன்னு. இதுதான் நான் சொல்கிறேன், ஹவு யூ லுக். யோர் லுக்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட்ஸ் காட் an ability to speak, to talk to yourself. அந்த நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதனால்தான் நம்ம லைஃப்பில் நீங்கள் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணிக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் நிறையா பேர் கணக்கு போடுறாங்க. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வீட்டில் தூங்கி அமிச்சா மாதிரி நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு இன்டர்வியூக்கு போல எப்படி போகிறாங்க பாருங்கள். முக்கால்வாசி பேர் வேலை வேணும்னு நினச்சிட்டு போகிறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக டைலாம் போட்டு ரொம்ப அது தே டேக் ஸோ மச் ஆஃப் கேர். அந்த முடி 2 நாளுக்கு முன்னாலேயே முடியெலாம் வெட்டி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோடு போகிறாங்க. ஏன்னா ப்ரெசன்டபுளாக இருக்கணும், இம்ப்ரெசிவாக இருக்கணும். அப்போ என்ன இம்ப்ரெசிவாக எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒருத்தனை கணிக்கிறது எப்படின்னா அவன் எக்ஸ்டீரியர் வச்சு தான். யாருக்குமே நம்ம இருதயத்துள்ள போய் உன் நல்லவனா இவன் சிந்தனை கரெக்டானுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து கடவுள் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனும் முகத்தை பார்க்குறான், கடவுள் தான் இருதயத்தை பார்க்குறாருன்னு. முகத்தை பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? மனுஷன் வெளி தோற்றத்தை தான் பார்க்க முடியும் அவனால், அதை வச்சு தான் அவன் ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஒரு ரிமார்க் பண்ணாராம். என்ன சொல்கிறாராம், சில சமயம் இந்த வாலிப பசங்க தேசேனோ ஒரு மாதிரி பேட் கிட்ஸு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க இருப்பாங்க. அந்த 10 பசங்களில் ஒருத்தர் ட்ரெஸ்ஸு, அவன் முடி, அவனுடைய லுக்ஸே ஒரு மாதிரி இருக்கும். அவன் மேலே சந்தேகப்படுறது தப்பு தான். ஒருத்தரை வந்து ஒரு ஏழையாக இருப்பான், உடுப்பு கூட வாங்குறதுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், முக்கால்வாசி அந்த கெஸ்ஸு கரெக்டாக இருக்குன்றான். அவன் என்ன சொல்கிறான், ஒரு வெளி தோற்றத்துக்கு அவன் செய்கை, அவன் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மேட்ச் ஆகுது. அது நான் பண்ணுறது இட் மே லுக் வெரி அன்ஃபேர். அது ரொம்ப அன்ஃபேராக இருக்கலாம். எப்படி நீ வந்து செக்ரிகேட் பண்ணுற, ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறா, ட்ரெஸ் இல்லாதவர் வந்து ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அந்த கலாடா பண்ணுற பசங்க மத்தியில் அப்படி பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் இதை வச்சு தான் வருது. அவனை பிடிச்ச உடனே கரெக்டாக இருக்குது, அவன் தான் வந்து தப்பு செய்கிறவனாக இருக்கிறான், பிரச்சனை பண்ணுறவனாக இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, there's something it relates. People who are depressed, they don't take care of themselves. பாருங்கள், சிலவங்க வந்து மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டு அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா they don't bother about how they look, how they smell. they not at all bothered. ஏன்னா அவனுக்கு லைஃபே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்பேற்பட்டவங்க when you don't bother about yourself, நீங்கள் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீ நான் பாதரா பண்ண போகிற இல்லையே. ஸோ அவங்களோட பிட்டர்னஸ்ஸு, இரிட்டேஷனு, இந்த மாதிரி காரியம், கிராங்கி திங்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ திஸ் ரிலேட்ஸ். அண்டு எல்லோரும் கடவுள் கிடையாது. உங்கள் உள்ள இதெல்லாம் இருந்தால் கூட இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் பார்க்குறதுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஞானம் இருக்காது. வெளியே டக்குன்னு அரை நிமிஷத்தில் கணக்கு போடணுன்னா இதுதான் மேட்ரு. அதனால்தான் ஒரு கடைக்கு போனால் கூட பாருங்கள், ஒரு ஷாப் அசிஸ்டண்ட் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆள் கஸ்டமர் வந்த உடனே ஒருத்தரை வந்து விழுந்து அவன் போய் உபசரிக்கிறான். ஒருத்தன் வரான்னு தெரியுது, ஆனால் கூட அவனை கண்டுக்க மாட்டான். அவன் மனசில் கணக்கு போடுறான், இவன் சும்மா பார்த்துட்டு போ, அவன் வாங்க மாட்டான், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் எப்படின்னா அவனுடைய தோற்றத்தை வச்சு தான். அவன் ஷூ, அவன் பேண்ட்டு, அவன் ஷர்ட்டு, அவன் ஹவ் ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அவன் எப்படி உள்ளே வரான் பார்க்குறான். உடனே அவனே உளுந்தடிச்சு ஓடி போய், சார் கேன் ஐ ஹெல்ப் யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, லெட் மீ ஆஃபர் மை சர்வீஸ்னு இவரே போய் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனை இவோக் பண்ணுறது என்னென்னா, இட்ஸ் நத்திங் எல்ஸ் பட் யுவர் லுக், ஹவ் யூ லுக். ஏன் இதை லுக் பற்றி இன்றைக்கி பேசுகிறேன்னா, நிறையா பேர் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதை வந்து நான் இப்போ நான் சொன்ன உடனே திஸ் இஸ் நாட் அபவுட் பயங்கரமாக ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஃபிலிம் ஸ்டாரு, ராக் ஸ்டார் அந்த ஸ்டேட்டஸுக்கு போய் நம்ம லேவிஷாக நம்ம பணத்தெல்லாம் கடன் வாங்கி நம்ம பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணுன்னு இல்லைங்க. இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி டு அப்பியர் நீட் ஆர் ப்ரெசன்டபிள். அதுதான்
நம்முடைய சாய்ஸ், நம்முடைய மேக்கப் ஆஃப் அவர் மைண்ட். ஐ வாண்ட் டு பி க்ளீன், ஐ வாண்ட் டு பி ப்ரெசன்டபிள், ஐ வாண்ட் டு லுக் நைஸ், ஐ வாண்ட் டு லுக் குட் அப்படின்ற ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் தேர் ஆர் டைம்ஸ் கோயிங் ஆன் அ ஸ்லிப்பர், செருப்பு போட்டு போகிறது பதில் a choice of wearing a shoe is much better, a better impression. நீங்களே பாருங்கள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் ஏதாவது ஷூஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க, நம்ம ஜாலியாக ஒரு செருப்பு போட்டு அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் துண்டாக ஒரு மாதிரி இருக்கும். சிம்பிள் as that. So it's only a consciousness that I'm telling, not a lavishness and greed and to bother yourself to impress the whole world. No. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பைபிளில் கூட இருக்குது. பைபிளில் என்ன இருக்குது, அவங்க வந்து ஒரு ப்ராடிகல் சன் இருக்கார். ப்ராடிகல் சன்னா அப்பாட்டேருந்து சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி சண்டை போட்டு ஒருத்தன் வாங்கிட்டு ஓடிடுறான். என் சொத்தெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் வீணாக்கி பாப்பர் ஆகி ஜீரோ ஆகி அவன் வந்து பன்னி மேய்க்கிறதுக்கு ஒரு வேலை தேடி போய் அந்த பன்னி சாப்பிட்ற சாப்பாடை திருடி சாப்பிடலாமான்ற அளவுக்கு யோசனை போய் அந்த தரித்திரத்தில் இருக்கிறான், அந்த வறுமை. அப்பா அவன் யோசிக்கிறான், அட எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே நல்லா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இந்த பரிதாபமான நிலைமையில் வரோன்னு ஹி கம்ஸ் பேக் டு சென்சஸ். அவனுடைய மைண்டு டேர்ன் ஆகுது. உடனே அவன் தூசியை தட்டி எழும்பிட்டு நம்ம அப்பாட்ட போய் கேட்கலாம், ஒன்று சொல்லலாம், கடவுளுக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை தயவு செய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கோ, ஆனால் உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்காத, ஏன்னா உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் உன் வேலைக்காரனை ஏற்றுக்கோ போதும் அப்படின்னு போய் கேட்டுடலாம் அப்படின்னு போயிட்டான். போய் நடந்து போயிட்டே இருக்கான். தூரத்துலேருந்து பார்த்து அவர் பாருங்க எத்தனையோ நாள் காத்துட்ருக்கார். இவன் வீணாக்குனா கூட பையன்ட்டு தவப்பனார் ஓடி வந்து அவர் மனது உருகி அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவர் சொல்கிறார், என் பையன் காணாம போனான், செத்துட்டான்னு நினச்சேன், இன்றைக்கி உயிரை வந்துட்டான்ப்பா, ஐ ஹவ் காட் பேக் மை சன், இது நான் வந்து கொண்டாட போகிறேன்ட்டு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வேலைக்காரன் மாதிரி என்னை எடுத்துக்கோன்னு கேட்குறாரு. நான் அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு வேலைக்காரங்களை, போய் தங்க மோதிரத்தை ஃபஸ்ட்டு மோதிரத்தை போடு. மோதிரன்றது தங்கம் தான், அப்போ தான் ஒரு மரியாதை. இது ஒன்றும் இரும்பும் பித்தளையும் பேப்பரில் இல்லை, அது வந்து மரியாதைக்கு குறியது. என்ன கனம் என்னென்னா, எனக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த வேலைக்காரங்க கண்ணில் வந்து இவன் ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்கக்கூடாது, இவன் என் புள்ளன்னு இருக்கணும். பாருங்கள், அந்த ஒரு சைன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ தங்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம்னா இட்ஸ் நாட் த மேட்டர் ஆஃப் ஹைட்டு, எக்ஸ்பென்சிவ். வேலைக்காரங்க போடுறதுக்கும் இவன் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. நீங்கள் என்ன வேணாலும் கூப்பிட்டுங்க, அது பிராண்டடாக வாட் எவர் யூ கால் இட், பட் அதை பார்த்தாலே உயர்ந்த வஸ்திரம். என் பையனுக்கு உயர்ந்த வஸ்திரம் போட்டு அவனுக்கு வந்து ஷூஸ்லாம் போட்டுடணும், எல்லாம் போட்டு ப்ரெசன்டபுளாக ஆக்கி, he must not look like a servant, he must look like a prince. அப்போ தான் அவனுக்கு மரியாதை வரும், அவனுக்கும் மரியாதை வரும். பாருங்கள், அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்களும் அவனை மதிப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பார்த்தீங்கன்னா, லுக்ஸ் நாட் ஒன்லி ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் ஃபீலிங் இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷனுடைய லுக்ஸு இட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு ஸ்பீக் இன் டு ஹிம் டு டெல் யூ ஆர் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, அது மற்றவங்கள்ட்டையும் பேசுது. என்னென்னா, இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுன்னு அவன் நினைக்கிறான். அந்த அளவுக்கு இட் கேன் ஸ்பீக். அதனால்தான் பைபிளில் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எக்ஸடஸில் வந்து 400 வருஷங்களாக அடிமைகளாகவே இருந்திருக்கிறாங்க பாருங்க, தாத்தா பாட்னர் பூட்னர் எல்லாரும் வந்து அத்தனை சந்ததி. அப்போ வந்து அவன் ரத்தத்திலே வந்து அடிமை தான். அவனுக்கு ஒரு தைரியம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சரியான ட்ரெஸ் இருக்காது, ஏதோ பொழைச்சத்துக்கு ஏதோ வேலை செஞ்சோன்ற மாதிரி ஒரு அடிமை. இந்த அடிமைகளை எல்லாத்தையும் விடுதலை செய்யணும்னு ஆண்டவர் மோசஸ் அனுப்புகிறார். அனுப்பி அவர் வந்து பார்வோன் கையிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வர்றார். அதான் எக்ஸடஸ். அப்போ அது நடக்க போல் அவர் சொல்கிறாரு, எகிப்தருடைய கண்ணில் உங்களுக்கு தயவு கொடுத்து நீங்கள் போய் கேளுங்க, அப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, தங்கம் வெள்ளி ஜுவல்லரிஸ், பாருங்கள் நகைகள், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் க்ளோதிங்ஸ், நல்ல அந்த ட்ரெஸ்ஸு. யாரும் போய் இந்த கிழிஞ்சு போன திங்ஸ் எல்லாம் போய் வாங்க சொல்ல, நல்லதா என்ன செய்யணும், அதை எடுத்து உங்களுடைய பிள்ளைகள் குமாரர்கள் குமாரத்திகளுக்கு மேலே நீ அந்த நகையை போடு, அந்த ட்ரெஸ்ஸை போடு. ஏன், ஒவ்வொரு குழந்தையும் ஒருத்தரோடு சேர்ந்து விளாண்டு பார்க்க போல் அவங்க கண்ணில் இனிமேல் அவங்களுக்கு அந்த அடிமைகள் போல தோற்றமே இருக்கக்கூடாது.
அவங்கெல்லாம் தே வில் லுக் லைக் பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ், ராஜாவுடைய பிள்ளைகள் மாறி இருப்பாங்க. என்ன டெஃபினெட்லி. அப்போ என்ன ஆகுது, அதை பார்க்குறது, தான் மேலே பார்க்குறது, மற்றவங்கள பார்க்குறது, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது, தேர்ஸ் அ சேஞ்ச் இன் த செல்ஃப் இமேஜ். தன்னை குறித்து தான் யோசிக்கிற காரியங்கள் மாறிடும். நான் ஒரு அடிமைன்னு இல்லை, ஐ எம் ஆல்சோ சம்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆகிடும். ஸோ வென் யூ லுக், யோர் லுக்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். அது வந்து இட் வில் மேக் யூ ஃபீல் இம்பார்ட்டண்ட். அந்த குட் லுக்ஸ், அந்த குட் ட்ரெஸ், குட் திங்ஸ் வென் யூ போட போல இட் வில் ஸ்பீக் டு யூ டு லிஃப்ட் அப் யுவர் ஸ்பிரிட். உனக்குள்ளே இருக்கிற அந்த மூடு, அந்த ஃபீலிங்ஸை இட் லிஃப்ட்ஸ் யூ அப். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, யுவர் செல்ஃப் இமேஜ் க்ரோஸ். ஹவு பீப்புள் லுக் அட் யூ அண்ட் ட்ரீட் யூ வில் ஆல்சோ சேஞ்ச். இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப படிச்சிருக்காங்க, பெரிய பதவியில் இருக்காங்க, அவங்கள யாருமே மதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்தானம் அவ்வளோ பெருசு, அவங்க சம்பளம் பெருசு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, செலவுங்க நான் பார்த்த செலவுங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கிறோம். நான் ரொம்ப சிம்பிள், ஹம்பிள், நான் பரிசுத்தம், நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், இந்த உலகம் என்ன, இதெல்லாம் ஒரு மாயம் அப்படின்ட்டு யோசனையில் அயன் பண்ணாமல் ஷாபியாக அதே பேண்ட்டை போட்டு தொலைன்னு ஒரு லாங் சட்டை போட்டு, பாத்ரூம் ஸ்லிப்பர், அந்த ஸ்ட்ராப்பு பிஞ்சிடுற அளவுக்கு இருக்கும், பின்னால் கொஞ்சம் இல்லாமல் முக்கால் சைஸ் தான் இருக்கும். இவர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர். ஆனால் அவரை கண்டிப்பாக அவருடைய ஆஃபீஸில் அவர் கோட்டு போட்டாலும் போடாட்டாலும், வேஷ்டி கட்டியிருந்தாலும், இல்லை அழுக்கான ட்ரெஸ்ஸில் வந்தாலும் மதிக்க தான் போகிறாங்க. ஏன்னா அவருடைய பொசிஷன் அந்த மாதிரி. அவரை பகச்சிக்க முடியாது, அவர் தயவு தேவை. ஆனால் இவரை தெரியாத இடத்துல இவர் போனார்னா, தெரியாத ஊருக்கு போகிறாரு, எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாருன்னா, இவரை கண்டிப்பாக கண்டக்டரும் மதிக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிறவங்களும் மதிக்க போகிறதில்ல. யாருக்கு தெரியும் இவர் டைட்டிலு, இவர் பொசிஷனு, அந்தஸ்து, போயா அப்படின்றோம். அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில். ஏன்னா இவர் இன்னும் பார்த்தா குப்பை மாதிரி இருக்கிறாரு, குப்புசாமி போ அப்படின்றோம். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு யோசனை இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, சம் பீப்புள் ஹாவ் அ மைண்ட் செட், வி ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல், வி ஆர் ஹெவன் பவுண்டு, நாங்கள் பரலோகத்துக்கு போயிடும் போகிறோம் பிரதர். இது என்ன பிரதர் மாயை? இல்லைங்க, இந்த உலகத்தில் வந்து அனுபவிக்கணும், சாதிக்கணும், நீங்களும் ஒரு சிறந்தவர்களாக இருக்கணும். ஒன்று நீங்கள் பரலோகத்துக்கு போகிறோன்னு யூ ஆர் ஸோ ஹெவன்லி மைண்டட், தென் யூ ஃபைனலி யூ பிகம் ஆஃப் நோ எர்த்லி யூஸ், which is a total failure. அதுக்கு கணக்கு கொடுப்போம். கணக்கு கண்டிப்பாக கேட்பார். வாட் வாஸ் யுவர் இம்பேக்ட்? வாட் டிட் யூ டூ வித் தட் லைஃப்? இந்த லைஃப்ன்றது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. உங்களுக்கு இந்த தாளந்து கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக என்ன செஞ்சீங்கன்னு கேட்க போல. இல்லைங்க, அப்படியே சும்மா இருந்தோம். இந்த ஆட்டிடியூட் தான் ஒருத்தன் சொல்கிறான். எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்ததில் அவன் சொல்கிறான், நான் பத்திரமா துணி பண்ணி ஒரு புதையல் மாதிரி ஒரு குழி நோண்டி பத்திரமா வச்சிட்டேன், இந்த வச்சுக்கோ திருப்பினா. பிகாஸ் he was not enterprising, he didn't have excitement, he didn't have enthusiasm. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் சிலவங்க ஆவிக்குரிய ஜீவன்னு அவங்க குடும்பமே பாவம் ஒரு போரிங் குடும்பமாக ஆக்கிடுவாங்க. எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, எங்கேயும் ஜாலியாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே சோகமாக்குறதே ஆவிக்குரிய பரிசுத்தம்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மண்டை குழப்பம். பைபிளை பார்த்தா the joy of the Lord is your strength. அதான் ஒரு ஔஷதம். ஒரு பப்ளியா பிரச்சனைகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் உன்னுடைய தைரியமும், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வார்த்தையும், உன்னுடைய மகிழ்ச்சியும் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் எனக்கு வந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு உலகம் ஃபுல்லாக தெரிய வேணாண்டா, தலையில் எண்ணெய் வச்சு ஸ்மார்ட் ஆயிருன்றார் பாருங்கள். அது நீ போய் உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாத பதில் நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், என் மூஞ்ச பாருன்னு இல்லை, யாருக்கும் தெரியாதக்கூடாது. நீ பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூடை பிடிச்சிக்குவோம். அப்போது உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம்லாம் ஈஸியாக நடக்கும், தடைகள் நீங்கும், ஃபேவர் வரும், people will be pleased to help you, you'll get good response from people around you. அண்ட் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள், நானும் இம்பார்ட்டண்ட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஆக்ட் பண்ணுவோங்க. நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுனால people also react to you as treating you as very important.
So let me pray for you. Heavenly Father, I pray for my brothers and sisters. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் வாழணுன்ற ஒரு குஷி, ஒரு சந்தோஷம், அதை இழந்துடக்கூடாது. We must look good, we must take care. Why? Because I also need to feel important. Others also need to respect. இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுக்குன்னா எங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான மாளிகை போல் நாங்கள் கட்டணும். நாங்கள் குழி நோண்டுற மாதிரி நாங்கள் செய்கையில் எதுவும் நாங்கள் முன்னேற்றத்துக்கும் எங்களுடைய நல்ல ஒரு காரியங்கள் அதுக்கு முட்டுக்கட்டாக எங்களுடைய எண்ணங்கள் மாறிடக்கூடாது. ஆண்டவரை கிவ் us a very good positive mind. நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்து போட்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக போரிங் பர்சனாலிட்டியாக இல்லாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நீர் எங்களை வாழ வைங்க. இப்பொழுது இத்தகைய காரியம் எங்களால் நடக்க முடியலன்னா மனசில் இருக்கிற பாரம், மனசுகளுக்கு பயம், மனசுகளை ஷைனஸ்ஸு, வேண்டாத காரியங்கள், குற்ற மனசாட்சி, இந்த மாதிரி குழப்பங்கள், டிப்ரெஷன், இதெல்லாம் காரணம் இருந்தால் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கட்டிலேருந்து இவங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்லேருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிகிற ஒரு நீர் ஒருத்தர் தான். நீர் தான் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். நீர் சொன்னீர் லார்ட். ஃபாதர், யூ செட் லார்ட், உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். I will give you joy, beauty for ashes. ஆண்டவரே, சாம்பலுக்கு பதில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற தேவனே, எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமையும். எல்லா நுகங்களையும் உடைத்து ஒரு உயர்வை கொடும். வாழணும், சாதிக்கணும், நானும் பெரிய ஒரு ஆளாக நான் நடக்கணும், நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வாட் எவர் யூ ஹேவ் டு ட்ரெஸ் ப்ரெசன்டபிள், டு மூவ் ப்ரெசன்டபிள், டாக், எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளிடுங்க, ஒரு மாற்றத்தை கட்டளிடுங்க, ஒரு மகிழ்ச்சி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.